வெல்கம் டு ரீல் பெட்டி காய்ஸ். நம்ம திரையுலகத்தில் நேற்றுல இருந்து இன்ன வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சது நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம் வாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை திடீர்னு சந்திச்சிருக்காரு இளைய தளபதி விஜய் அவர்கள். எஸ், பைரவா படத்தின் ஷூட்டிங் நேற்று எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் நடைபெற்றது. படப்பிடிப்பு முடிந்த பிறகு அதே வளாகத்தில் 2.0 படப்பிடிப்பு நடப்பதை அறிந்த விஜய் அங்கு நடித்துக் கொண்டிருந்த ரஜினியை சந்தித்தார். பிறகு 10 நிமிடங்கள் பேசிவிட்டு வந்தாராம் இளைய தளபதி விஜய். நடிகை அனுஷ்காவுக்கு திருமணம் முடிவாகியுள்ளது என்றும் பெங்களூருவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரை மணமகனாக பெற்றோர்கள் தேர்வு செய்துள்ளனர் என்றும் தெலுங்கு பட உலகில் தகவல் பரவியுள்ளது. நடிகர் ஆர்யா நடித்திருக்கும் கடம்பா திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் முடிந்தது. என்னுடைய அடுத்த படமாக களவாணி 2ஆம் பாகம் இயக்கப் போவதாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்கிறது. நான் அடுத்து நடிகர் மாதவன் அவர்களை வைத்துதான் அடுத்த படத்தை இயக்கப் போகிறேன். என்னுடைய இயக்கத்தில் மற்றும் தயாரிப்பில் வரும் படங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தாங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இயக்குனரும் தயாரிப்பாளரான ஏ சர்க்குணம் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேந்தர் மூவிஸ் மதனை திருப்பூருக்கு அழைத்துச் சென்ற போலீசார் வர்ஷாவின் வீட்டில் வைத்து விசாரித்து வருவதாக தகவல். அனைத்து திரையரங்குகளிலும் காட்சி தொடங்கும் முன் கட்டாயம் தேசிய கீதம் இசைக்க உத்தரவு. மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற ஞாயிறு சரத்குமார் ராதாரவி தலைமையிலான தமிழ் நடிகர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல். கபாலி படம் திருச்சி ஏரியாவில் திரையிட்டதில் ஏற்பட்ட நஷ்ட ஈடு தொகை சம்பந்தமாக 2.0 படப்பிடிப்பில் தியேட்டர் உரிமையாளர்கள் ரஜினியை நேரில் சந்தித்து பேசினர். இதை கவனத்தில் கொள்வதாக ரஜினி உறுதியளித்துள்ளார். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் பைரவா திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் முடிவடைந்தது. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடித்துக் கொண்டிருக்கும் 2.0 திரைப்படத்திற்கான பிரம்மாண்ட கட் அவுட் சென்னை ஜெமினி ஃபிளைஓவர் அருகே வைக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர கிரிக்கெட்டில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் என்று நடிகர் கார்த்தி கூறியுள்ளார். இனி இது போல நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீல் பெட்டி.